இது ஏதோ ஒரு கனெக்ஷன் வருதுன்னு பாருங்களேன். இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க, என்னால் ஓட முடியுதோ இல்லையோ ஆனால் என் இராணுவம் இருக்குடா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க. இப்போ அடுத்த செய்தி அப்படித்தான். நம் மண்ணை சேர்ந்தவர், இந்தியாவுக்கு ஒரு பொக்கிஷம் அவர், தமிழகத்திற்கு கூடுதலாக நமக்கு ஒரு ஒரு உரிமை இருக்கிறது அவரை கொண்டாடுவதற்கு அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த ஹவில்தார் பழனி. இவருக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, நமக்கும் சீனாவுக்கும் எல்லையில் பிரச்சனை வந்தது கால்வானில். அந்த கால்வானில் துப்பாக்கி எடுத்துலாம் சண்டை போடல, கையால் அடித்து, கை கட்டை கல் இதாலே அடிச்சு இந்த சண்டையை முன்னெடுத்து போனவரே ஒரு வீரத்தமிழன். அவர் பேர் ஹவில்தார் பழனி. அங்கே என்ன நடந்தது, அவங்க பக்கத்தில் எவ்வளவு பேர் இறந்தாங்கங்கிற டீட்டெயிலை இப்போது வரைக்கும் உலகுக்கு சொல்லாமல் இருக்காங்க. ஆனால் நமக்கு 21 பேர் வீரமரணம் அடைந்தார்கள், அந்த தியாகிகளை போற்றுறோம் அப்படின்னு சொல்லி உடனடியாகவே அங்கே போய் அந்த மண்ணிலே இருந்து திருக்குறளையெல்லாம் மேற்கோள் காட்டி மோடி பேசினார். இப்போ அதையும் தாண்டி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கால்வான் பள்ளத்தாக்கு பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு தியாகிகளுக்கான தூண். இப்போ தூண்னா இங்கே இருக்கிற தமிழக அரசுக்கு பிடிக்காது, அங்கே ஒரு மிகப்பெரிய தூண் போனால் அதில் பழனி நினைவாக அந்த தூண் இருக்கு. அதை இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அந்த தூணையும் திறந்து வச்சிருக்காரு. இந்த செய்தியை ஒரு தமிழனாக ஒரு இந்தியனாக எப்படி பார்க்குறீங்க? அது பழனி போன்றவர்களுக்கு எந்த பேதமும் இல்லை. இங்கே பேதம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய திருமாவளவன்களுக்கும் ஸ்டாலின்களுக்கும் சுபவீர பாண்டியன் போன்றவர்களுக்கும் தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. அவங்க தான் தேவையில்லாமல் தமிழன் வேறு தேசியம் வேறு, தமிழ்நாடு வேறு, இங்கே தமிழ் மொழி வேறு வடக்கத்திய மொழி வேறு அப்படின்னு இவங்க தான் உருட்டிட்டு திரிகிறாங்க. மறைமலை அடிகள், அவருடைய இயற்பெயர் வேதாச்சலம். இப்போ சைதாப்பேட்டையில் கூட பாலத்துக்கு பேர் வச்சுருக்காங்க பாருங்க. அந்த மறைமலை அடிகள் எனக்கு தெரிந்து 1930-40 வரைக்கும் தமிழ்நாட்டில் யாரெல்லாம் தமிழ் பண்டிதர்களாக இருந்தார்களோ, புலவர் பட்டம் பெற்றார்களோ, அவர்களுக்கு வடமொழியிலும் சமஸ்கிருதத்திலும் அதே அளவுக்கு பாண்டித்யம் பெற்று ஒரு பெரிய புலவராக இருந்தது வரலாறு. நம்ம பேராசிரியர், உங்களுக்கும் ஆசிரியராக இருந்த சாமி தியாகராஜன் பல்வேறு இடங்களில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நபர்களை பற்றி இதை பதிவு செஞ்சிருக்காரு. வாவு சிதம்பரம் பிள்ளை கப்பலோட்டி தமிழன் படம் பார்த்தீங்கன்னா, இந்த கப்பல் வாங்க போகும்போது அவர்கிட்ட பணம் ஷார்ட்டேஜாக இருக்கும். அவர் உடனே திலகருக்கு ஃபோன் பண்ணி சொன்னோடனே, திலகரே சொல்கிறாரா, அப்பேற்பட்டவரா நீங்கள் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருந்திருக்கு. சுப்பிரமணிய பாரதி காசியில் போய் பல நாள் இருந்து, அங்கே காசிலேயே அவர் வசித்து அந்த வீடு கூட இருக்கு. அவருடைய கொள்ளு பேரன் இப்போ தான் காலமானார்னு நினைக்கிறேன், இறைவனடி சேர்ந்தார் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தமிழ்நாடு தேசியத்தோடு ஒன்றி போனது. இவர் திருவாரணை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்தை சேர்ந்தவர். கிட்டத்தட்ட 20-25 வருஷத்துக்கு மேலாக இராணுவத்தில் பணி செய்து ஹவில்தாராக பதவி உயர்வு பெற்று இருந்தவர். அவருக்கு ஒரே பையன், பிரசன்னாவே ஏதோ ஒரு பேர், மனைவியும் இருக்காங்க. அவருக்கு அந்த நாட்டினுடைய மிக உயரிய விருதான வீர் சக்கரா விருதம் கொடுத்து நம்முடைய அரசு அவரை கௌரவித்து உள்ளது, அவருடைய தியாகத்தை போற்றியுள்ளது. இது ஒரு தேசியவாதியாக, ஒரு தமிழனாக, இன்றைக்கு பிரிவினை தலை தூக்கக்கூடிய தமிழகத்தில் இருந்து ஒரு தேசிய ஒற்றுமைக்காக, இந்த நாட்டின் இறையாண்மைக்காக உயிரை விட்ட பழனியை நாம் வணங்குவோம், தொழுவோம். அதே நேரத்தில் தமிழக அரசு அந்த கிராமத்தில் அவருக்கு அங்கே ஒரு நினைவு இல்லமோ அல்லது ஒரு வாசக சாலையோ அதுவும் இல்லைன்னா, இது இதை தினமலர்ல ஒரு கோரிக்கையாக வச்சிருக்காங்க. இதை தாண்டி அங்கே தேச ஒற்றுமைக்கு, இது தமிழக அரசுக்கு பிடிக்காது, இது அநேகமாக இதுக்கே கூட நம்மளை ஏன் நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு இந்த பச்சை துண்டு போட்ட பழனி பாத யாத்திரைக்காரரை கைது செஞ்ச மாதிரி இவங்க 2 பேரும் தமிழக அரசின் மாண்பை குறைத்து விட்டார்கள். தேச பிரிவினைக்கு வழிகொலிய முஸ்லீம் லீக் அதனுடைய முகமாக இருந்த காயிதே மில்லத் பேர்ல நிலையத்துக்கு பேர் வைக்கிறாங்க. அதெல்லாம் வைக்கலாம். தேசத்துக்காக உயிர் தியாகம் செய்த பழனி பேர்ல எதுவும் பண்ண மாட்டாங்க. ராஜீவ்காந்தியை கொல்றதுக்கு அதுக்கு உதவிகரமா இருந்தா அவனை கட்டி பிடிச்சி அவனுக்கு இனிப்பு ஊட்டி உச்சி முகர்ந்து உனக்கு என்ன வேணும் சொல்லு, அண்ணன் இருக்கேன் அப்படிங்கிற அளவுல இருந்த முதல்வர் அந்த மாதிரி இப்ப முதல்வருக்கு பிடிக்காதுங்கிறதுனால நம்ம தேசியத்தை பேசாம இருக்க முடியாது. அந்த ஊர்ல இல்ல அந்த பகுதியில அவர் பெயர்ல ஒரு தேசிய
ஒற்றுமைக்காக, இந்த தேசிய மேம்பாட்டிற்காக ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை முன்னெடுக்கணுங்கிறது அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாகவும் நம்முடைய கோரிக்கையாகவும் இருக்கின்றது. தமிழகம் என்றும் தேசியத்தின் பக்கம்தான், தேசியம் என்றும் தமிழகத்தின் பக்கம்தான் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை இந்த சம்பவம் நிரூபிக்கின்றது.